தல தோனிக்கு இருக்கிற மனசு மாதிரி வருமா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு இந்த அவார்டு கொடுக்குறீங்க? என்னை விட 100 தாங்க தகுதியானவரு அப்படின்னு சொல்லும் போது ஆட தல நீ வேற மாதிரி தல. கலவை கொண்டவன் இவன். நேத்து மேட்ச் செம்ம பரபரப்பா இருந்துச்சுங்க. நம்ம ஜெயிச்சிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா நம்ம தல தோனி, சிவம் தூபே இவங்கெல்லாம் கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆரம்பத்துல இருந்தே இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட விளையாடினாங்க. அண்ட் அதுலயும் நம்ம தல தோனி கேட்கவே வேணாம், மனுஷன் ஃபீல்டிங்லயும் கலக்கிட்டாரு, கேப்டன்ஸ்லயும் மாஸ் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் பேட்டிங்லயும் துவம்சம் பண்ணிட்டாரு. 43 வயசுல தல தோனிக்கு ஆட்ட நாயகன் விருது கிடைச்சிருக்கு. யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சாதனைங்க இது. ஐபிஎல் வரலாற்றுல அதிக வயசுல ஆட்ட நாயகன் விருது பெற்ற வீரர் அப்படின்ற ஒரு சாதனைய நம்ம சிஎஸ்கே கேப்டன் தோனி படைச்சிருக்காரு. என்னென்னலாம் பேசினாங்க மேட்ச் தோக்கும் போது, 43 வயசு இன்னும் கிரிக்கெட் விளையாடுறாரு, இந்த மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா இப்ப பாருங்க, அதே 43 இளம் விக்கெட் கீப்பர் தான் இன்னைக்கு நம்ம டீம் ஜெயிக்க ஒரு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அவார்ட் ஜெயிச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஏங்க நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு ஏங்க இந்த அவார்டை கொடுக்குறீங்க? எனக்கே புரியலையே. நூர் அஹ்மத் சூப்பரா பவுலிங் போட்டாரு, ஜடேஜாவும் சூப்பரா பவுலிங் போட்டாரு. நியாயப்படி அவங்க 2 பேருக்கு கொடுத்திருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அந்த மனசு இருக்கு பாருங்க, அதுதாங்க கடவுள். தல தோனி என்னைக்குமே வேற மாதிரிங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.